வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பொரி வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாமே தண்ணி விடாமல் கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு கலரிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா அமுத்துனா வதங்குற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வதங்குறதுக்குள்ளே நம்ம பொரி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பொரியில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊறிட்டு பின்னாடி, ரொம்ப ஊற வேணாம், கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டு பின்னாடி நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு நாம் அந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்துக்கலாம். பொரி லோ கேலரி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணியில் எல்லாமே புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் பொரி எடுத்துருக்கிறேன். டெய்லியும் ஒரே மாதிரி டிஃபன் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ அது கலரி விட்டுட்டு கொஞ்சம் சட்னி கடலை, பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பொட்டுக்கடலை பொடி பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்தோம்னா சூடான பொரி தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பொரி உப்புமான்னு கூட சொல்லலாம். சூப்பரான பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.